கேட்ரிங் ஒர்க் விலோ. நீங்கள் எந்த மாவட்டம் சொல்லுங்கள். தயவு செய்து சேனல் இருக்கிற உறவுகள் எனக்கு சேனல் இருக்குது அப்படின்னு உள்ளதை சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. சந்தோஷ் ப்ரோ, காலையில் டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டிங்களா? இல்லை இந்தனா? குளச்சலா? ஆஹா, யார் இது? எனக்கு புரியலையே. உங்கள் ஒரிஜினல் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். கேவி, உங்களோட ஒரிஜினல் பேர் சொல்லுங்க. நம்ம குளச்சல்னா நம்ம சந்திச்சிருப்போமே. யார் அது யார் அது அப்படின்னு சொன்னோன்னு ஒரு பாடல் பதிவு ஞாபகம் வருது. யாரது யாரது அங்கு என் காதல் தேவதையா, பறி போனது போனது நெஞ்சம் அது வாலிப சோதனையா, ஒரு ரோஜா கூட்டம்தான் ஒரு பூவை கனவா கற்பனையா, அது இன்னும் புரியலையா. ஓஹோ, அந்த பாடல் ஞாபகம் வந்தது. என் சேலை சோலைக்குள் ஒரு பூவை பொறைத்தாயோ, மிச்சம் இல்லாமல் அள்ளி குடித்தாயோ, நீ கனவில் நாயகனா கற்பனை ஓவியனா. அபிஷ் அவரா? நீங்கள் இதுக்கு முன்னே என்னை பார்த்துருக்குறீங்களா? என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நானும் குளச்சல் தான். உங்களுடைய இடத்தின் பேர் என்ன? குளச்சல் சொல்லியிருக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு ஒரு கிராமம் இருக்கும்ல மா. அபிஷ், நீங்கள் என்னை இதற்கு முன்பு சந்தித்திருக்கிறீர்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷ் 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 கேட்ரிங், அது யார் எனக்கு புரியலையே தம்பி. அபிஷ் தம்பி சொல்லுங்க. அபிஷ் தம்பி, இந்த லைவில் ஒரு லைக் பண்ணணும் அப்படின்னு தெரியல உங்களுக்கு? அப்படி அண்ணனுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. சூரிய உதயம் வந்து விட்டது வந்து விட்டது வந்து விட்டது. நெத்தியில் சிவந்த பொட்டு வைப்பது போல் வானத்தில் ஒரு சூரியன். இன்றைய தினத்தில் மிக சிறப்பான தோற்றம். அருமை அருமை அருமை. கூத்தாவளை அப்படியா? ஓகே ஓகே ஓகே, சிறப்பு சிறப்பு சிறப்பு. கூத்தாவளையில் கேட்ரிங் சர்வீஸ். ஓ, ஓகே 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 ஓகே. நீ அந்த நம்ம சேகர் கன்றாக்கு கூட வேலை செய்கிற தம்பி தானே? தம்பி, நீங்கள் வந்து இந்த சேகர் கன்றாக்கு கூட வேலை செய்கிற தம்பி தானே? நினச்சேன் நீயா தான் இருக்குன்னு நினச்சேன். டேய் அபிஷு, பரவாயில்லடா, அண்ணனோட லைவுக்கு வந்திருக்க இல்லை? உனக்கு அது சேனலா? உனக்கு சேனல் இருக்கா தம்பி? வேல்முருகன், அருமையான பாடல் ஒன்று கொடுத்துக்கிறீங்க. இந்த சூரிய உதயத்தை முதல்ல பாருங்கள். பொட்டு வைத்த நிலவே எட்டிப்பாரு வெளியே, அது மாதிரி பொட்டு வைத்தது போல் வந்திருக்கிறது இன்றைய தினம்.